இது வந்து நான் எனக்காக பண்ணேன். எனக்கு நானே இன்னொருத்தர் வீடியோ பார்த்தா இது பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க வந்து அவகேடோவோட சாக்லேட் போட்டாங்க. எனக்கு சாக்லேட் பிடிக்கல. சாக்லேட்டு நீங்கள் எப்படி உருக்கி ஊற்றி சாப்பிட்டாலும் அது சாக்லேட்டாக தான் இருக்கும். அந்த டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, வீடியோவில் பார்த்த மாதிரி நான் கிரேப் பண்ணேன். என்னென்னா அவகேடோவில் வந்து ஒரு காய் மட்டும் லைட்டாக பழுக்காமல் இருந்துருச்சு போல். அந்த கசப்பு தெரியுது. கிரேப்பில் நம்ம பால் கலக்கலை அப்படின்றதுனால வெறும் கிரேப்பு, கடல் பாசி அந்த அகரகரை போட்டதுனால அந்த கிரேப்போட புளிப்பு அப்படியே இருக்குது. அப்படியே கிரேப் ஜூஸையும் வந்து ஜெல்லியாக்கி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த டேஸ்ட் இருக்குது. மற்றபடி இதில் வந்து அந்த கசப்பு தெரியுது. கசப்பு இல்லாத சொல்லணுன்னா எக்ஸலண்ட், சூப்பராக இருக்குது. ரிவ்யூ பண்ணுறத விட சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வீடியோ இன்றைக்கி எடுத்தேன். இன்றைக்கி 2மே சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறதும் அதுதான். இந்த 2யுமே மஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதுலேயுமே வந்து இந்த கிரேப்பு சூப்பர். புளிப்பு தான், இந்த புளிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவகேடோவில் அந்த கசப்பு மட்டும் இல்லைனா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் 2ம் சேர்த்து சாப்பிடும் போது ஒன்றும் தெரில, அந்த கசப்பு இந்த புளிப்பு வந்து டாலி பண்ணிடுது. மஸ்ட், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை.